All are welcome to participate in this session. Today, Economics 12th Standard, Chapter 6 we are going to discuss. That is Chapter 6th chapter, Banking, one word question and answers we are going to follow. First, a bank is a Vangi என்பது it relates to the financial institutions, corporate or an industry or service institutions. A bank is a financial institution. Vangi என்பது ஒரு நிதி நிறுவனம். Secondly, commercial bank is an institutions that provide services. Yeah, commercial banks to provide lot of services, accepting deposits, providing loans, and both accepting deposits and also providing loans, none of the above. Exactly, there are the two main important functions in commercial banks providing. Accepting deposits and providing loans. வைப்பு கிடைப்பெறுதல் மற்றும் முன்பணங்களை அளித்தல். One of the functions of commercial banks are broadly classified into primary functions, secondary functions, other functions. இந்த மூன்று முதல்நிலை பணிகள், இரண்டாம் நிலை பணிகள் மற்றும் இதர பணிகள். இந்த மூன்று பணிகளையுமே வணிக வங்கிகள் ஆகப்பட்டது செயல்படுத்தப்படுகிறதுனால ஏ, பி மற்றும் சி ஆகப்பட்டது விடை. பேங்க் கிரெடிட் ரெஃபர்ஸ் டு bank loans, advances, bank loans and advances, borrowings. வங்கி கடன் என்பது வங்கியின் முன்பணம், வங்கியினுடைய கடன் மற்றும் முன்பணம் மற்றும் பெறுதல். இங்கே நாம் பார்க்கப்படுகின்ற பொழுது வங்கி கடன் ஆகப்பட்டது பேங்க் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ். வங்கியினுடைய கடன் மற்றும் முன்பணத்தை அளிக்கக்கூடிய ஒரு இன்றியமையாத பணி, கடன் பணியினை வணிக வங்கிகள் மேற்கொள்கின்றன. கிரெடிட் கிரியேஷன் மீன்ஸ் கடன் உருவாக்கம் என்றால் என்ன? இது இன்றியமையாத ஒரு பணி, வணிக வங்கியினுடைய இன்றியமையாத ஒரு பணி. மல்டிப்ளிகேஷன் ஆஃப் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸா, ரெவின்யூ வருவாய், எக்ஸ்பெண்டிச்சர் செலவு, கடன் டெப்ட். கடன் உருவாக்கம் என்பது கடன் மற்றும் முன்பணங்களை பெருக்குதல், வங்கி அளிக்கக்கூடிய கடன் மற்றும் முன்பணங்களினை பெருக்குதல். Non-bank financial institution does not have, வங்கிகள் அல்லாத நிதி நிறுவனங்கள் பேங்கிங் லைசன்ஸ் இருக்காதுக்கு, கவர்மெண்ட் அப்ரூவல், மணி மார்க்கெட் அப்ரூவல், ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி அப்ரூவல். அப்போ நான் பேங்க் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் டஸ் நாட் ஹேவ். இதில் இல்லாத ஒன்று கண்டிப்பாக வங்கிகள் அல்லாத நிதி நிறுவனங்களாகப்பட்டது அரசினுடைய அப்ரூவல் ஆகப்பட்டது இன்றியமையாதது, மணி மார்க்கெட்டினுடைய அப்ரூவல் இன்றியமையாதது, அப்போ நிதி அமைச்சகத்தினுடைய அனுமதி இன்றியமையாதது. அவ்வாறு இவை மூன்றுமே இன்றியமையாததாக உள்ள பொழுது இன்றியமையாதது அல்லாத ஒன்று, இதில் சேராத ஒன்று என்று நாம் பார்க்கப்படுவோமே ஆனால் வங்கியினுடைய உரிமம், பேங்கிங் லைசன்ஸ். சென்ட்ரல் பேங்க் இஸ் a dash authority of any country. அது எந்த நாடாக இருந்தாலும் மத்திய வங்கியாகப்பட்டது, that is the monetary authority, பணவியல் உரிமையாகப்பட்டது அந்த மத்திய வங்கியிடமே அனைத்து நாடுகளிலும் காணப்படும். We will act as the banker to the government of India. இந்திய அரசினுடைய வங்கியாளராக செயல்படக்கூடிய வங்கி SBI, NABARD, ICICI, RBI. RBI, Reserve Bank of India, it is also known as in India, is Central Bank of India. So this is act as a, that is government bank. So that is banker to the government of India. So this is Reserve Bank of India in India. The lender of the last resort is one of the functions of இறுதிநிலை கடன் EO நாக இந்த பணியினை மேற்கொள்ளக்கூடிய வங்கி வணிக வங்கியா அல்லது நில முன்னேற்ற வங்கிகளா அல்லது கூட்டுறவு வங்கியா அல்லது மத்திய வங்கியா? Central bank to provide commercial banks for this type of function. So answer is central bank. Bank rate, வங்கி விகிதம் என்றால் என்ன? Rediscounting the first class securities, interest rate, exchange rate, growth rate. வங்கி பேங்க் ரேட், வங்கி விகிதம் ஆகப்பட்டது. Rediscounting the first class securities, முதல்நிலை பங்குகளை மறு கழிவு செய்யக்கூடிய ஒரு இன்றியமையாத பணிதான் வங்கி விகிதம் என அழைக்கப்படுகிறது.
ரெப்போ ரேட் என்றால் என்ன? ரெப்போ at which the commercial banks are willing to lend to RBI, rate at which the RBI is willing to lend to commercial banks, exchange rate of the foreign bank and growth rate of the economy. That is repo rate, repo விகிதம். இந்த விகிதமாகப்பட்டது இந்தியாவிலே இந்திய ரிசர்வ் வங்கி வணிக வங்கிகளுக்காக வழங்கப்படக்கூடிய ஒரு விகிதம். moral session refers, moral session அறிவுறுத்தல் படும், தார்மீக அளவிலே அறிவுறுத்தப்படும். ஆப்டிமைசேஷன், மேக்சிமைசேஷன், பெர்சேஷன் அண்ட் மினிமைசேஷன். பெர்சேஷன் இதன் மூலமாக இந்திய ரிசர்வ் வங்கி ஆகப்பட்டது வணிக வங்கிகளை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு முறை. ARDC, Agriculture Refinance Development Corporation, started functioning from Agriculture Refinance Development Corporation. வேளாண்மை மறுநிதி முன்னேற்ற கழகமாகப்பட்டது ஜூன் 3, 1963 ஆரம்பிக்கப்பட்டதா, அல்லது ஜூலை 3, 1963, ஜூன் 1, 1963, ஜூலை 1, 1963, ஜூலை மாதம் 1ஆம் தேதி 1963ஆம் ஆண்டு வேளாண் மறுநிதி முன்னேற்ற கழகமாகப்பட்டது தனது பணியினை துவங்கியது. NABARD, National Bank of Agriculture and Rural Development, was set up in July 1962, July 1972, July 1982, July 1992. Exactly, NABARD was set up in July 1982. 1982 ஜூலை மாதம் NABARD ஆகப்பட்டது உருவாக்கப்பட்டது. எக்ஸிம் பேங்க் was established in எக்ஸிம் பேங்க், ஏற்றுமதி இறக்குமதி வங்கியாகப்பட்டது உருவாக்கப்பட்டது. ஜூன் 1982, ஏப்ரல் 1982, மே 1982, மார்ச் 1982. எக்ஸாக்ட்லி எக்ஸிம் பேங்க் இந்த ஏற்றுமதி இறக்குமதி வங்கியாகப்பட்டது உருவாக்கப்பட்ட ஆண்டு மார்ச் மாதம் 1982 உருவாக்கப்பட்டது. The State Financial Corporation Act was passed by, மாநில நிதி கழகம் தன்னுடைய சட்டமாகப்பட்டது எந்த அரசின் மூலமாக செலுத்தப்படுகிறது? இந்திய அரசு, தமிழக அரசு, பல்வேறு விதமான கவர்மெண்ட், யூனியன் டெரிட்டரிஸ் அண்ட் லோக்கல் கவர்மெண்ட். இங்கே நாம் பார்ப்போமேயானால் த ஸ்டேட் ஃபைனான்சியல் கார்பரேஷன் ஆக்ட், தட் இஸ் ரிலேட்ஸ் டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இந்திய அரசினுடைய மூலமாக இந்த சட்டமாகப்பட்டது நிர்ணயிக்கப்படுகிறது. மானிட்டரி பாலிசி இஸ் ஃபார்முலேட்டட் பை, பணவியல் கொள்கையை அமுல்படுத்தப்படுவது கூட்டுறவு வங்கியா, வணிக வங்கியா, மத்திய வங்கியா, அயல் நாட்டு வங்கிகளா என்று பார்ப்போமேயானால் பாலிசி நாம் ஆன்சர் பண்ணும்போது மாணவர்களே இதை நாம் உன்னிப்பாக கவனித்து நாம் இதற்கான விடையினை தேர்ந்தெடுக்கப்படலாம். மானிட்டரி பாலிசி, பணவியல் கொள்கை. நம் பணவியல் கொள்கையை நிர்வாகப்படுத்துவது ஒவ்வொரு நாட்டிலே மத்திய வங்கி, இந்தியாவிலே மத்திய வங்கியாக செயல்படுவது இந்திய ரிசர்வ் வங்கி. அப்போ இதற்கான விடையாகப்பட்டது சென்ட்ரல் பேங்க், மத்திய வங்கி. ஆன்லைன் பேங்கிங் இஸ் ஆல்சோ நோன் as, ஆன்லைன் வர்த்தகம் நம்ம இன்னைக்கு லெவலாக பண்ணுறோம். அதே போல் ஆன்லைன்லேயே பல்வேறு விதமான வங்கியினுடைய நடைமுறைகளை நாம் பரிமாற்றம் செய்யப்படுகின்றோம். இவைகளை எல்லாம் வங்கியின் மூலம் நடைபெறப்படுகிறதா, அல்லது வலைதளத்தின் வங்கியின் மூலம் நடைபெறுகிறதா, அல்லது ஆர்டிஜிஎஸ்ஸின் மூலம் நடைபெறுகிறதா, அல்லது நெஃப்ட் மூலமாக நடைபெறுகிறதா என்று பார்ப்போம். ஆனால் ஆன்லைன் என்று சொன்னாவே கேள்வியிலே விடை காணப்படுகிறது. அங்கே இன்டர்நெட் பேங்கிங், இன்டர்நெட் ஆன்லைன், இன்டர்நெட் வலைதளத்தின் வங்கியின் மூலமாக இந்த பணியாகப்பட்டது மேற்கொள்ளப்படுகிறது. எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ஏடிஎம். எல்லாரும் ஏடிஎம் கார்டு இருக்கான்னு பேசுகிறோம். ஏடிஎம்னா என்னன்னு கேட்குறோன்னா, ஏடிஎம்னா ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷினா, அட்ஜஸ்ட்மெண்ட் டெல்லர் மிஷினா, ஆட்டோமேட்டிக் டெல்லர் மெக்கானிசமா, எனி டைம் மணி. எக்ஸாக்ட்லி we are using day to day in this concept, that is automated teller machine. தனக்கு இயந்திரத்தை தானாகவே பரிமாற்றம் செய்யக்கூடிய, பணத்தை பரிமாற்றம் செய்யக்கூடிய ஒரு இயந்திரம். 2016 demonetization of currency includes denominations of, 2016 இந்திய அரசாகப்பட்டது பணத்தை செயலிழக்கப்படக்கூடிய பணியினை மேற்கொள்ளப்பட்டது. அது எந்த விதமான செலாவணிகளை மேற்கொள்ளப்பட்டது என்று பார்ப்போமேயானால்
ரூபாய் 500 மற்றும் ரூபாய் 1000 நோட்டுகளா, அல்லது 1000 மற்றும் 2000 நோட்டுகளா, அல்லது ரூபாய் 200 மற்றும் 500 அல்லது அனைத்துமே? இது ஒரு இன்றியமையாத கேள்வி. ஒவ்வொரு தேர்விலும் இதை எளிதாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக கருதப்படுகிறது. ரூபாய் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளாகப்பட்டது பண மதிப்பு செய்யப்பட்டது 2016. இது மிக இன்றியமையாத ஒரு வினாவாக கருதப்படுகிறது. Commercial banks only deal in foreign exchange under the directions of that. வணிக வங்கிகள் எந்த வங்கியினுடைய நடவடிக்கையின் மூலமாக அயல்நாட்டு செலாவணியை மேற்கொள்ளப்படுகிறது? பொதுவாக அயல்நாட்டு செலாவணியை ஒவ்வொரு நாட்டிலும் மத்திய வங்கியே செயல்படுத்தப்படும். அப்போ மத்திய வங்கி ஏதாவது ஒரு வங்கிக்கு அந்த நாட்டிலே உரிமம் வழங்கப்பட்டிருந்தால், டைரக்ஷன் கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த வங்கியாகப்பட்டது செயல்படுத்தப்படலாம். அவ்வாறு பார்க்கப்படுகின்ற பொழுது ஸ்டேட் பேங்க், சென்ட்ரல் பேங்க், கோஆபரேட்டிவ் பேங்க், கமர்ஷியல் பேங்க். The commercial banks only deal in foreign exchange under the directions of the central bank. ஒவ்வொரு நாட்டிலும் மத்திய வங்கி தான் தலையாய வங்கி, இன்றியமையாத வங்கி, அரசினுடைய வங்கி. அந்த மத்திய வங்கியின் மட்டுமே அதனுடைய வழிகாட்டுதல் மூலமாகத்தான் வணிக வங்கிகளாகப்பட்டது செயல்பட முடியும். அயல்நாட்டு செலாவணியை பரிமாற்றம் செய்வதோ, அது தொடர்பான பணிகளை மேற்கொள்வதோ மத்திய வங்கியினுடைய நேரடியினுடைய நடவடிக்கையின் மூலமாக எந்த வங்கியினை மேற்கொள்ளப்படுமாறு மத்திய வங்கியாகப்பட்டது கூறப்படுகிறதோ அவ்வங்கியாகப்பட்டது அது செயல்படுத்தப்படும். எந்த ஒரு வங்கியும் தானாக, எந்த ஒரு வணிக வங்கிகளும் தானாகவே அயல்நாட்டு பரிமாற்றத்தை மேற்கொள்ளப்படுவதற்கான தகுதி அல்ல. மத்திய வங்கியினுடைய செயல்பாட்டின் மூலமாகவே அல்லது அதனுடைய டைரக்ஷன் மூலமாகவே செயல்படுத்தப்பட முடியும் என்பது இன்றியமையாத ஒரு கருத்து. The rate of interest of every central bank is known as, ஒவ்வொரு மத்திய வங்கியினுடைய வட்டி விகிதம், கிரெடிட் ரேட், டெபிட் ரேட், இன்ட்ரெஸ்ட் ரேட், பேங்க் ரேட். The rate of interest of every central bank, ஒவ்வொரு மத்திய வங்கியினுடைய வட்டி விகிதமாகப்பட்டது வங்கி விகிதம் என அழைக்கப்படுகிறது. வங்கி விகிதம். இந்த வங்கி விகிதத்தினை மைய வங்கியாகப்பட்டது வணிக வங்கிகளிடத்திலிருந்து பெறப்படக்கூடிய ஒரு ஒன்று. Withdrawing money more than deposit is called. ஒரு கஸ்டமர் இருக்காரு, அல்லது அவர் என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா, தன்னுடைய கணக்கிலே மணி மோர் தேன் டெபாசிட் இஸ் கால்ட் வித்ட்ராயிங் மணி. தன்னுடைய கணக்கிலிருந்து அதிகமான அளவிற்கு அவர் பணத்தை வித்ட்ரா எடுக்கப்படுகிறாரே, ஆனால் அது ஓவர் டிராஃப்ட் மூலமாகவா, அல்லது கேஷ் கிரெடிட் மூலமாகவா, டிஸ்கவுண்ட் பில்ஸா, அல்லது கரண்ட் அக்கௌண்ட்டா, ஓவர் டிராஃப்ட் மேலெழுது வரைவோலை மூலமாகத்தான் அவர் அதனை பெற இயலும். ஃபர்ஸ்ட் பேங்க் இன் இந்தியா வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு இன், முதலிலே இந்தியாவிலே வங்கியாகப்பட்டது ஆரம்பிக்கப்பட்டது 1470, 1570, 1670, 1770 என்று பார்க்கோமே. ஆனால் 1770 முதலாக இந்தியாவிலே வங்கியாகப்பட்டது உருவாக்கப்பட்டது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வாஸ் நேஷனலைஸ்டு இன், இந்திய ரிசர்வ் வங்கியாகப்பட்டது தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு 1946, 1947, 1948, 1949 நம்ம பார்க்க போவோமே. ஆனால் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகுத்தான் அவ்வாறு இருக்கப்படுகின்ற பொழுது 1949 இந்திய ரிசர்வ் வங்கியாகப்பட்டது தேசியமயமாக்கப்பட்டது. அப்போ இந்திய ரிசர்வ் வங்கியாகப்பட்டது எப்பொழுது உருவாக்கப்பட்டது என்று நாம் கேட்கப்படுவோமே. ஆனால் 1935 அது உருவாக்கப்பட்டது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு கேள்வியாக கருதப்படுகிறது. சிட்கோ, ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், சிறு தொழில் முதலீட்டு கழகம். ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், சிறு முதலீட்டு முன்னேற்ற கழகம். ஷார்ட், தட் இஸ் a small industrial development corporation, குறுகிய தொழில் முதலீட்டு கழகம், ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். The qualitative credit control methods are called, அளவு ரீதியான கட்டுப்பாட்டு முறை. இதை நாம் எவ்வாறு அழைக்கப்படுகின்றோம்? எலக்டிவ் மணி கண்ட்ரோல், செலக்டிவ் எக்ஸ்பெண்டிச்சர் கண்ட்ரோல், செலக்டிவ் கேஷ் கண்ட்ரோல், செலக்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல். அப்போ தட் இஸ் குவாலிட்டேட்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல். குவாலிட்டி, குவான்டிட்டி. குவான்டிட்டினா அளவு, குவாலிட்டினா தன்மை.
இந்த வினா எழுதும் பொழுது மாணவர்கள் நாம் என்ன தவறு செய்கிறோம் என்று பார்ப்போமே. ஆனால் குவாலிட்டேட்டிவ் கேட்டால் குவான்டிடேட்டிவ்க்கு ஆன்சர் பண்ணுவோம், குவான்டிடேட்டிவ் கேட்டால் குவாலிட்டேட்டிவ்க்கு ஆன்சர் பண்ணுவீங்க. இந்த வினாவை எழுத நாம் விடை அளிக்கப்படுகின்ற பொழுது நுண்ணிப்பாக கேள்வியினை 1க்கு 2 முறை மாணவர்களாகப்பட்டவர்கள் தெளிவாக படித்த பின்பே இதற்கான விடையை நாம் எழுதுவதற்கு தயாராக வேண்டும். என்ன அப்பேற்பட்ட ஒரு நுண்ணிய காரணி இதிலே காணப்படுகிறது என்று பார்ப்போமே. ஆனால் குவாலிட்டேட்டிவ், குவான்டிடேட்டிவ் இது தன்மை. குவாலிட்டேட்டிவ்னா தன்மை கட்டுப்பாடு. தன்மை கட்டுப்பாடாகப்பட்டது செலக்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல், தேர்ந்தெடுக்கப்பட்ட கடன் கட்டுப்பாடு. இதன் மூலமாக இது தன்மை ரீதியான கடன் கட்டுப்பாட்டினுடைய முறையிலே காணப்படுகிற இன்றியமையாத ஒரு கடன் கட்டுப்பாட்டு கருவி. இட் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் டு கண்ட்ரோல் த குவாலிட்டேட்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல் மெத்தட். சென்ட்ரல் பேங்க் இஸ் டேஷ் அத்தாரிட்டி ஆஃப் எனி கண்ட்ரி. அது எந்த நாடாக இருந்தாலும் மத்திய வங்கியாகப்பட்டது செய்யக்கூடிய இன்றியமையாத ஒரு உரிமை என்றால் பணவியல் அத்தாரிட்டி. பணவியல், பிஸ்கல் நிதியியல், வேஜ், கூலி, நேஷனல் இன்கம் தேசிய வருமானம். இப்போ பணவியல் சென்ட்ரல் பேங்க் இஸ் மானிட்டரி அத்தாரிட்டி ஆஃப் எனி கண்ட்ரி. பணவியல் ஒவ்வொரு அது எந்த நாடாக இருந்தாலும் சரி, முதலாளித்துவ பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, சமதர்ம பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, கலப்பு பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, அப்போ அங்கே என்ன பணி மேற்கொள்ளப்படுகிறது பார்ப்போமே. ஆனால் பணவியல் அத்தாரிட்டி உரிமை பெற்றுள்ளக்கூடிய ஒரு வங்கியாகப்பட்டது ஒரு நாட்டினுடைய மத்திய வங்கி என்பது இன்றியமையாத ஒரு கருத்து. Who will act as the banker to the government of India? இந்திய அரசினுடைய வங்கி RBI, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்திய ரிசர்வ் வங்கியாகப்பட்டது பேங்கர் டு த கவர்மெண்ட், அரசுக்கே வங்கியாக செயல்படக்கூடியது. RBI, SBI, NABARD, ICICI, RBI, Reserve Bank of India. India Reserve Bank, it is also in India, it is the rename as the central bank. Lender of the Rashtra is one of the functions of central bank. In India, central bank is known as RBI. Overdraft is facility offered by commercial bank too. மேல் வரைவோலையாகப்பட்டது வணிக வங்கிகள் இந்த வசதியை யாருக்காக வழங்கப்படுகிறது? ஏற்றுமதியாளருக்கா, இறக்குமதியாளருக்கா, அல்லது வேளாண் விவசாயிகளுக்கா, அல்லது பிசினஸ் மேன்ஸ் வியாபாரம் செய்யக்கூடிய அவர்களுக்கா என்று பார்ப்போமே. ஆனால் to provide commercial banks, the main important to provide this facility for overdraft for businessman. The coins are issued by. இது ஒரு நுட்பமான கேள்வி, இன்றியமையாத கேள்வி, அறிவுத்திறன் மிக்கக்கூடிய ஒரு கேள்வி. இந்த கேள்வியை நாம் அனைவரும் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு கேள்வி. காயின்ஸ், அதாவது காகித பணத்தை அச்சிடுவதாகப்பட்ட அச்சிட்டு வெளியிடப்படுவது இந்தியாவிலே இந்திய ரிசர்வ் வங்கி. அது அனைவரும் தெரிந்து நாம் தற்பொழுது இப்போ அந்த பாடத்தை தான் விவாதித்து கொண்டுள்ளோம். ஆனால் காயின்ஸ், நாணயங்களை வெளியிடுவது RBI. எடுத்த உடனே இந்த கேள்விக்கு நம்ம ஆன்சர் RBI, அதைத்தான் தேர்வு செய்வோம். நாம் கேள்வியை உன்னிப்பாக கவனித்து பார்த்தால்தான் அதற்கான விடையாகப்பட்டது என்பதை நம்மால் கூர்ந்து கவனித்து அளிக்க முடியும். அன்பார்ந்த மாணவர்களே, இந்த கேள்வியாகப்பட்டது இந்த காயின்ஸ் ஆர் இஷ்யூடு பை அப்படின்னு டைரக்டா நம்ம போன உடனே RBI டிக் பண்ணிடுவோம். ஆனால் இந்த காயின்ஸ் ஆர் இஷ்யூடு பை RBI, SBI, ICICI, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ். டிஃபைன் கமர்ஷியல் பேங்க்ஸ். வணிக வங்கி என்றால் என்ன? Commercial banks are institutions that conduct business with profit motive by accepting public deposits and lending loans for various investment purposes. வணிக வங்கி என்பது conduct business with profit motive, லாப நோக்கத்திற்காக செயல்படக்கூடிய ஒரு நிறுவனம். Accepting public deposits, பொது மக்களினுடைய வைப்புகளை பெறுதல், அதே நேரத்திலே கடன் மற்றும் முன்பணத்தினை வழங்குதல். கடன் மற்றும் முன்பணத்தினை எதற்காக வழங்கப்படுகிறது? வேரியஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ், பல்வேறு விதமான முதலீட்டு பணிகளுக்கு. நாட்டிலே வணிகத்தை மேம்படுத்தப்பட வேண்டும். வணிகத்தை மேம்படுத்தப்பட வேண்டுமே என்றால் கண்டிப்பாக முதலீடு அதிகரிக்கப்பட வேண்டும். முதலீடு அதிகரிக்கப்பட வேண்டுமே என்றால் வங்கிகளாகப்பட்டது கடனை தனது வாடிக்கையாளர்களுக்கு அல்லது முதலீட்டாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அவ்வாறு வழங்கப்பட்டால் தான் பொருளாதாரமாகப்பட்டது முன்னேற்றமாகப்பட்டது காணப்படும். இப்போ கமர்ஷியல் பேங்க்ஸ் ஆர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தட் கண்டக்ட் பிசினஸ் வித் ப்ராஃபிட் மோட்டிவ்.
by accepting public deposits and lending loans for various investment purpose, not only a single purpose. பல்வேறு விதமான முதலீட்டுகளுக்காக தனது வாடிக்கையாளர்களுக்கு கடன் மற்றும் முன்பணத்தினை வழங்கப்படுகிறது. அதே நேரத்திலே accepting deposits. Commercial banks, that is to conduct business with profit motive, லாப நோக்கத்திற்காகவே செயல்படக்கூடிய வங்கி வணிக வங்கி. அப்ப லாப நோக்கம் மற்ற வங்கி என்று ஒன்று இருக்க வேண்டும். இது என்று பார்ப்போமே. ஆனால் மத்திய வங்கி சென்ட்ரல் பேங்க் இன் இந்தியா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்திய ரிசர்வ் வங்கி ஆகப்பட்டது லாப நோக்கத்திற்காக செயல்படக்கூடிய வங்கி அல்ல. அப்ப மைய வங்கியானது, அப்போ இந்த வணிக வங்கிகளாகப்பட்டது கண்டிப்பாக லாப நோக்கத்திற்காக செயல்படக்கூடிய ஒரு வங்கி என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். What is credit creation? It is the multiplication of loans and advances. Commercial banks receives deposits from the public and use these deposits to give loans. Credit creation, கடன் உருவாக்கம் என்றால் என்ன? பொதுமக்கள் அல்லது வாடிக்கையாளர்கள் தன்னுடைய பணத்தினை வங்கியிலே நாம் வைப்பாக வைக்கப்படுகின்றோம். வணிக வங்கிகளானது இந்த வைப்புகளை கடன் மற்றும் முன்பணமாக தனது வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. கடன் தேவைப்படுபவருக்கு வழங்கப்படுகிறது. இதை நாம் வேறு மாதிரி கூறுவோம், முதலீட்டாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. அந்த முதலீட்டாளர்கள் அதற்கு வட்டியினை வழங்கப்படுகிறார்கள் வங்கிக்கு. அந்த வங்கியின் மூலமாகப்பட்டது கடனாகப்பட்டது உருவாக்கம் மேலும் மேலும் அதிகரிக்கப்படுகிறது. It is the multiplication of loans and advances. Commercial banks receive deposits from the public and use these deposits to give loans. Define central bank. It is an institution that manages a state currency. ஒரு நாட்டினுடைய செலாவணியை மேலாண்மை செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் என்று பார்ப்போமேயானால் மத்திய வங்கி. மணி சப்ளை அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். பணத்தினுடைய அளிப்பினையும் வட்டி விகிதத்தையும் மேலாண்மை செய்யப்பட வேண்டும், கட்டுப்படுத்தப்பட வேண்டும். எந்த நேரத்திலே பணத்தினுடைய அளிப்பினை அதிகரிக்கப்படுவது, எந்த நேரத்திலே பணத்தினுடைய அளிப்பினை குறைக்கப்படுகிறது, வட்டி விகிதத்தை எந்த நேரத்திலே அதிகரிக்கப்படுகிறது, வட்டி விகிதத்தை எந்த நேரத்திலே குறைக்கப்பட வேண்டும் என்பதை மேலாண்மை செய்யக்கூடிய ஒரு வங்கியாகப்பட்டது மத்திய வங்கி. இட் ஓவர்சீஸ் த கமர்ஷியல் பேங்கிங் சிஸ்டம். இந்த மைய வங்கியாகப்பட்டது நாட்டிலே இருக்கக்கூடிய அனைத்து வணிக வங்கிகளையும், all the commercial banks under the control of the central bank, அனைத்து வணிக வங்கிகளும் மத்திய வங்கியினுடைய கட்டுப்பாட்டிலே செயல்படுத்த அதாவது நிர்வகிக்கப்படும். Distinguish between CRR and SLR, cash reserve ratio, CRR. SLR, statutory liquidity ratio. CRR is the part to hold of their deposits in the form of cash with RBI. ரொக்க இருப்பு விகிதம், கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, ரொக்க இருப்பு விகிதம். ஒவ்வொரு வணிக வங்கிகளும் ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தினை மத்திய வங்கி இந்திய ரிசர்வ் வங்கியிடம் இருப்பாக ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தினை வைக்கப்பட வேண்டும். இந்த விகிதத்தை நிர்வகிப்பது மத்திய வங்கி. இந்த விகிதத்தினுடைய பெயர் தான் CRR, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, ரொக்க இருப்பு விகிதம். இந்த விகிதத்தை அந்த மத்திய வங்கியாகப்பட்டது அதிகரிக்கப்படுமேயானால் வணிக வங்கியினுடைய கடன் வழங்கக்கூடிய அளவாகப்பட்டது குறையும். இந்த CRR விகிதத்தை மைய வங்கி அதாவது இந்தியாவிலே இந்திய ரிசர்வ் வங்கி குறைக்கப்படுமேயானால் வணிக வங்கியினுடைய கடன் வழங்கக்கூடிய அளவாகப்பட்டது அதிகரிக்கும். Another, that is one of the methods of credit. Statutory liquidity ratio is the part of to be maintained in the form of cash, gold or approved securities in the bank. ஒவ்வொரு வணிக வங்கிகளும் ரொக்கமாக இவ்வளவு அந்த விகிதத்தை எந்த அளவு நிர்ணயிக்கப்படுகிறதோ ரொக்கமாக ஒரு குறிப்பிட்ட அளவும், மீதி உள்ள அதனுடைய வைப்பினை தங்கமாகவோ அல்லது அனுமதி ஒப்புறுதி அளிக்கப்பட்ட பங்குகள், வங்கியினுடைய ஒப்புறுதி அளிக்கப்பட்ட பங்குகள் மூலமாகவோ இதை அந்த ஒவ்வொரு வணிக வங்கிகளும் மைய வங்கிகளே இருப்பாக வைத்திருக்கக்கூடிய ஒன்று. CRR and SLR மிக மிக இன்றியமையாத ஒரு கருத்தாக கருதப்படுகிறது. Write the meaning of an open market operations. It is the system of central bank by which it purchases and sells government securities in the money market.
ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன், வெளியங்காடி நடவடிக்கை, இந்த முறையாகப்பட்டது மத்திய வங்கி. இந்த மத்திய வங்கியாகப்பட்டது கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இன் மணி, செல்ஸ் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இன் மணி மார்க்கெட், பண அங்காடியிலே அரசாகப்பட்டது தன்னுடைய பங்குகளை விற்கப்படும். அப்போ இட் இஸ் த சிஸ்டம் ஆஃப் சென்ட்ரல் பேங்க் பை விச் இட் பர்ச்சேஸ் அண்ட் செல்ஸ். வாங்கும், அதாவது அரசாகப்பட்டது குறிப்பிட்ட காலங்களிலே வாங்கும், குறிப்பிட்ட காலங்களிலே விற்கும். எந்த காலத்திலே வாங்கும், எந்த காலத்திலே விற்கும்? பணவீக்கம் மற்றும் பணமாட்ட காலங்களிலே அந்த சூழ்நிலைக்கு ஏற்றமா போல் the system of central bank by which it purchases and sells government securities in the money market. What is the rationing of credit? கடன் பங்கீடு, RBI allows to control and regulate the purposes for the credit is granted by commercial banks through the variable portfolio ceiling and variable capital asset ratio. வேரியபிள் கேபிட்டல் அசெட் ரேஷியோ, மாறுகின்ற மூலதன சொத்து விகிதம், அதே நேரத்தில் லாபத்தினுடைய விகிதம், இவை ஒழுங்குபடுத்தப்பட்டு இதன் மூலமே கடனை ஒழுங்குபடுத்தப்படுகிறது. வணிக வங்கிகளுடைய கடனை இந்திய ரிசர்வ் வங்கியாகப்பட்டது ஒழுங்குபடுத்தப்படுகிறது. இந்த அளவுக்கு தான் கொடுக்கணும், சீலிங் ரேட் இதற்கு மேல் கொடுக்க கூடாது என்பது இன்றியமையாத ஒரு பணியாக கருதப்படுகிறது. Mention the functions of Agricultural Credit Department to maintain and expect staff to study all questions on credit. இதற்கென்று ஒரு சிறந்த பணியாளர்கள் காணப்படுகிறார்கள். To provide advice to government related to agriculture. இந்த துறையாகப்பட்டது வேளாண் கடன் துறையாகப்பட்டது அரசுக்கு வேளாண்மை தொடர்புடைய பல்வேறு விதமான ஆலோசனைகளை வழங்கப்படுகிறது. Right, the mechanism of credit creation of commercial banks. Bank credit refers to bank loans and advances. Money is said to be created when the banks, through their lending activities, make a net addition to the total supply of money in the economy. Right, non-bank financial institutions, two categories classified. Stock exchange, one is stock exchange, another one is other financial institutions. Under the latter category comes finance companies, finance corporations, chit funds, building societies, issue houses, investment trust and unit trust and insurance companies. These are all the other financial institutions. The first stock exchange, another remaining, these are all the other financial institutions. இந்த கேள்விகளுக்கான விடைகளை தாங்கள் தீவிரமாக சிறப்பாக பயின்று நன்மதிப்புகளை மேலும் மேலும் எடுப்பதற்கு தேவையான ஆயத்த பணிகளை மாணவர்களாகிய நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.